Student, 12th standard chapter 2 exercise 2.8 fifth sum, solve the equation z cube plus 27 equal to 0. இது சால்வ் பண்ணி நமக்கு என்ன வரும்? எத்தனை ரிசல்ட்டு? 3 ரிசல்ட்டு சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு z cube plus 27 equal to 0, z cube equal to minus 27. 27 எப்படி சொல்ல நமக்கு 3 power 3 சொன்னால் 27, இந்த மைனஸ் 1 வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட்னா சொன்னால் கியூப் ரூட் எடுக்கு நமக்கு. அப்போ இந்த 3 சைடு போனால் கியூப் ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 3 power 3 ஹோல் பவர் 1/3 இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் பவர் 3 ஒன்றுக்கும் 1/3 ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ 3 கேன்சல் ஆகிடும், 3 ஆகிடும். மைனஸ் ஒன்னோட ஃபோலார் ஃபார்ம் தெரியும் நமக்கு டேரெக்டாக. -1 +1க்கு ஐக்கு -ஐக்கில் ஃபோலார் ஃபார்ம் டேரெக்டாக தெரியும். இது முன்னாலா ஃபஸ்ட்டு வீடியோவில் முன்னா இருக்கும் அதில் ஃபோலார் ஃபார்ம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், அதை பாருங்கள். ஓகே, இப்போ -1 cos π + i sin π ஹோல் பவர் 1/3 ஃபோலார் ஃபார்ம் பண்ணிட்டாவே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2kπ ஆட் பண்ணோம். 2kπ ஆட் பண்ணிச்சு. 2kπ + π + i sin 2kπ + π ஹோல் பவர் 1/3. இதில் பை காமனாக எடுத்துருக்கு. இப்போ காஸ் ஆஃப் 2k + 1 π + i 2k + π பை மட்டும் காமனாக எடுத்துரும். நெக்ஸ்ட்டு டிமாவர் தெரியும், அப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/3 மல்டிப்ளை பண்ணிட்டு 1/3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இங்கே மட்டும் டிவைடில் 1/3 டிவைடில் 1/3 இந்த டிமாவர் தீரும். லாஸ்ட்டு கே வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். கே வேல்யூனா 0 1 2 இந்த 3 இருக்குதா, ஒரு வேல்யூ முன்னாடி எடுத்துருங்க. 0 1 2 4 இருந்தால் 3 வரைக்கும் போடுறீங்க. ஓகே, இப்போ கேக்கு 0 யூஸ் பண்ணுறீங்க. கேக்கு 0 யூஸ் பண்ணால் நமக்கு இது ஃபுல்லாக 0 ஆகிடும். 1 π/3 + i sin π/3. கேக்கு 1 யூஸ் பண்ணால் 1 கேக்கு 1 1 2 2 + 1 3 3 π/3 3 கேன்சல்னா cos π + i sin π. இங்கே அதே சேம்னா 3 π/3 3 கேன்சல்னா sin π. கேக்கு 2 யூஸ் பண்ணுறீங்க. 2 யூஸ் பண்ணால் 2 × 2 4 4 + 1 5 5/3 + i sin 5/3. ஓகே, இப்போ சொல்யூஷனா நமக்கு 3 CISனா cos π/3 + i sin π/3 ஷார்ட்கட்டு CISன்னு சொல்லுவாங்க. சினா காசு, இது வந்து இமேஜரி பார்ட்டு, எஸ்னா சைன். இதே மாதிரி 3 6 5 3 6 5/3 6ன்னு சொல்லுவாங்க நமக்கு. 6னா சி காம்ப்ளெக்ஸ் என்ன காசு, ஐனா இமேஜரி பார்ட்டு, எஸ்னா சைன் டேர்ம்ஸ். இந்த ஷார்ட்கட்டில் இந்த ஃபார்மேட்டை இப்படி சொல்லுவாங்க. அப்போ 3 சொல்யூஷன் முடிஞ்சு கமா போட்டு 3 சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.